தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்ட அறிக்கைகளை கவனத்திற்கொள்ளாது பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்வதனால் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு நாங்கள் செல்வது எங்களுக்கு நாங்களே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதுவரை காலமும் பலவிதமான குழுக்கள் தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக ஆராய்ந்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்கின்றன. அவற்றை முன்வைத்து சந்திரிகா காலத்தில் ஒரு அரசியல் யாப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டது. அந்த வரைவை முன்வையுங்கள். திசவிதாரண குழு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றது, அதனை முன்வையுங்கள். இன்னும் வேறு வேறு அறிக்கைகள் இதற்கு முன்னர் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தரப்பட்டுள்ளன. அவற்றை எல்லாம் முன்வைத்து அதை மையமாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு அதனை விவாதிப்பதாக இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். இது என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல. அடிப்படையை நாங்கள் இதுதான் என்று சொல்லி நிர்ணயித்து செய்யாது விட்டோமானால் அங்கு நாங்கள் செல்வதால் எமக்கு எந்த பலனும் கிடையாது. இருப்பதையும் நாங்கள் இழந்து வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படக்கூடும். 2 வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசி எந்த ஒரு தீர்வையும் காட்டாத இந்த அரசு ஏற்கனவே பல குழுக்களை நியமித்து பல விடயங்களை ஆராய்ந்து அதை குப்பை தட்டியிலே போட்ட அரசுக்கு நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு எப்படி சென்று ஏமாற்றி திருப்பி வருகின்ற போது எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த மண்ணிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும். அதே போல தமிழ் பேசுகின்ற அடுத்த சகோதரமான முஸ்லிம்களும் அந்த தீர்விலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அதே போல இந்த வடக்கிலே வாழுகின்ற ஜெயதிலக தர்மபால போன்ற பரம்பரையாக வாழுகின்ற சிங்கள மக்களும் அந்த தீர்விலே நியாயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதேவேளை இந்தியாவின் புதிய பிரதமரின் தலையீட்டினால் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை போன்று ஏனைய பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் சர்வதேச தலையீடுகள் தாக்கம் செலுத்தும் என இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கூறினார். ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு தெரியும், மன்மோகன் சிங்குக்கு பல கடிதங்கள் எழுதியிருந்தார் இந்த மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு கடிதம் தான் எழுதினார், கைது செய்யப்பட்டிருக்கிற அவ்வளவு மீனவர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று. ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு கடிதத்திற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்ததுக்கு பிற்பாடு அத்தனை மீனவர்களையும் விடுதலை செய்யும்படி ஜனாதிபதி அவர்கள் பணித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமைகள் இதுவரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் சர்வதேச ரீதியாக வருகின்ற இந்த அழுத்தம் காரணமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். செட்டிக்குளம் பிரதேச சபையில் பணியாற்றிய தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை செட்டிக்குளம் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ இலச்சினை, கொடி மற்றும் கீதம் என்பனவும் இதன்போது வெளியிடப்பட்டன.